ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாருக்கு சமீபத்தில் ரெட்ரோ அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த படம் கழித்து நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு படம் பண்ணுறதா பேச்சு போயிருந்துச்சு. ஸோ இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட முடிய போகிறதா தான் பேச்சு போயிட்டுருக்கு. அடுத்து வந்து நம்ம சூர்யா சார் வந்து வாடிவாசல் நடிக்கிறதா தான் எல்லோரும் நினச்சிருந்தோம், நம்ம வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷனில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா சார் வந்து கங்குவா படத்துக்கு அப்புறமாவே எல்லா டைரக்டர் யார் கதை சொல்ல வந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பாண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்குறாரு. நான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் கதையவே ஓகேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சார் எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையுமே பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. ஸோ நம்ம வெற்றிமாறன் வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதின பழக்கமே இல்லை. அதனால் நம்ம சூர்யா சார் வந்து நீங்கள் எழுதிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க, நான் கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்றிமாறனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் வந்து ஜூன் ஜூலை அது மாதிரி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கதை எழுதுகிற கேப்பில் இவர் போய் இன்னொரு டைரக்டர் கூட படம் பண்ண போகிறாரு. அதுதான் வந்து இந்த வெங்கி அட்லூரி நம்ம லக்கி பாஸ்கரோட டைரக்டரோட படம் பண்ண போகிறாரு. அண்ட் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஸோ அந்த படத்தை, அதாவது அடுத்த படத்துக்கான ஹீரோ இவர் தான் அப்படின்றதுனால ரெட்ரோ படத்தோட கேரளா தேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து அவங்களே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாருக்கு இதுதான் வந்து ஹையஸ்ட் தேட்டரிக்கல் ரைட்ஸு கேரளாவில் போனது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க.